Hi guys, hope you all fine and welcome back to my channel. இந்த vlog கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. Sorry for the delay. It's Sunday and Monday vlog. கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் இது. நான் இந்த vlog-ஐ ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு ரியல் இன்சிடெண்ட்டும் இருக்குது. நான் ஏன் இந்த ஸ்டோரி இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவும் ஆடியோவும் நல்லா கேட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா நல்ல காரியங்களையுமே சில நாள், கிழமை, நேரம், திதி அப்படின்னு சொல்லி பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், ஒரு வீட்டுக்கு குடி போகிறது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படின்னு எல்லா நல்ல காரியங்களுமே நம்ம நல்ல நாள் பார்த்து தான் செய்வோம். அந்த நல்ல நாள் எல்லாமே கூடி வரும்போது சில திதிகள் வந்தால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன 2 திதிகள்னு. இப்போ கதைக்குள்ளே போகலாம். எஸ், அந்த 2 திதிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அஷ்டமியும் நவமியும் தான். இந்த 2 திதிகள் வந்துட்டால் எவ்வளோ பெரிய நாள், கிழமை இருந்தாலுமே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னு யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா? நான் இந்த விஷயத்த ஒரு ஆன்மீக புத்தகத்தில் பார்த்து படித்து இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். சிவன் எல்லா திதிகளுக்குமே அறிவுரை கொடுத்துட்ருக்கும் பொழுது இவங்க 2 பேர் மட்டும் அவர் சொல்கிறத கேட்காம வேறு எங்கேயோ கவனத்தை வச்சிட்ருப்பாரு. ஸோ இதை பார்த்த சிவனுக்கு கோபம் இவங்க 2 பேருக்குமே சாபம் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் எப்படி என்னுடைய அறிவுரையை நீங்கள் இக்னோர் பண்ணீங்களோ அதே மாதிரி உலகமே உங்க 2 பேரையும் இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. இது எவ்வளோ பெரிய சாபம் இல்லை? எல்லாரும் இக்னோர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளும் அதே மாதிரி தான் இவங்க 2 பேரையும் பண்ணிகிட்ருக்கோம்ல. எஸ், இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க அவங்களோட தப்பை உணர்ந்து போய் சிவன்கிட்ட எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ, இதுக்கு உங்கள் விமோச்சனம் பெருமாளால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 2 பேருமே பெருமாள் கிட்ட போயிட்டு சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அதுக்கு பெருமாள் 2 பேருக்குமே ஒரு பெரிய வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பெருமாளே அவங்களுடைய திதியில் பிறக்கிறது தான் அந்த வரம். அதாவது ராமன் அவதாரம் பார்த்தீங்கன்னா நவமி திதியில் தான் இருக்கும். கிருஷ்ணர் அவதாரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே ராம நவமியும் கிருஷ்ண கோகுல அஷ்டமியும் சொல்லிட்டு அந்த 2 நாள்லையுமே ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறோம். என்ன தான் கடவுள் சாபம் கொடுத்து எல்லோரும் இக்னோர் பண்ணாலும் நம்ம அந்த 2 டைம் மட்டும் அந்த திதியில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சாமி கும்பிடுறோம், ரொம்ப அழகாக ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ இதே மாதிரி தான் யார் இக்னோர் பண்ணாலுமே சரி, நமக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்னு அர்த்தம். இப்போது வாங்க ரியல் இன்சிடெண்ட்குள்ளே போகலாம். நான் பாரிஸில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ 2 லேடிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்க பக்கத்தில் தான் இருந்தேன். இது என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதை எப்படியாவது எல்லாருக்கும் கருத்தாக சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது அவங்க கூட இருந்தவங்க இன்லாவா என்ன எனக்கு தெரியாது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அஷ்டமி திதி, நாளைக்கெல்லாம் போயிட்டு அட்மிட் ஆகிட வேண்டாம், ஒரு நாள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த திதி கெட்ட திதின்னு தான் சொல்லுவாங்க. அஷ்டமி அன்னைக்கு போய் யாராச்சும் அட்மிட் ஆவாங்களா? குழந்தை பிறந்தா நமக்கு கெட்டதாக ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே அந்த திதியில் தான் பிறக்கிறாரு. அப்போ குழந்தை வரம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் தப்பான விஷயம்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்காமல் எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கருத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.